மகாதேவா, மனைவியிடம் உண்மையை மறைப்பது கணவருக்கு அழகல்ல. கூறுங்கள் மகாதேவா. வேண்டாம் தேவி. வேண்டும் மகாதேவா. வேண்டாம் தேவி. என்னவென்று என்னிடம் கூறுங்கள். தேவி, நான் சிவனானவன். என்னிடம் தங்களின் மாயை செயலற்றுப் போகும். நான் தங்களிடம் என்ன மாயையை செய்து விட்டேன்? தேவி, துணைவியின் பேரன்பின் மாயையே. தங்கள் புன்னகையின் சங்கிலியனும் மாயை. தாங்களே இயற்கை, பேரழகைக் கொண்டிருக்கும் மாயை. இதிலிருந்து தப்பிக்க இயலுமா? நான் சிவனாயிற்றே. அகப்படாதிருக்க நான் மார்க்கம் தேட வேண்டும். தாயே, எங்கிருக்கிறீர்கள்? எனக்கு பசிக்கிறது. உடனே வாருங்கள். வாருங்கள் தேவி. அன்பு மைந்தன் கணேசன் பசியோடு இருக்கிறான். யாவரும் ஆகாரம் உண்ணலாமா? இன்று தந்தையிடம் மனதில் உள்ளதை கூறப்போகிறேன். அட, கணேசனுக்கு மோதகத்தை வைக்கவில்லையா? நான் பரிமாறினேன் தாயே. கணேசா, மோதகம் எங்கே சென்றது? வைத்தார்கள் அல்லவா? ஏன் தலையை ஆட்டுகிறாய்? கூறு. கணேசா, மோதகம் உனது வாயில் உள்ளதல்லவா? இதில் என் தவறு என்ன இருக்கிறது? மிக சுவையான உணவை பரிமாறிய பிறகு அதை நான் எவ்வாறு உண்ணாமல் இருப்பேன்? மகனே, நாம் அனைவருடன் அமர்ந்து உணவருந்தும் வேளையில் முன்னோர்களின் அனுமதியை பெற்ற பிறகுதான் உண்ண வேண்டும். உன் தந்தையிடம் அனுமதி பெற்றாயா? தந்தையிட்ட கட்டளையை தான் நான் நிறைவேற்றுகிறேன். தந்தையின் கருணையால் நான் முழுமுதற் கடவுளானேன். ஆகையால் அனைவரும் எனக்கு தான் முதலில் உணவை வைக்கிறார்கள். அவர் கொடுத்த கடமையை தான் நிறைவேற்றுகிறேன். சரிதானே தந்தையே? நீ உரைத்தது சரியே. நீயும் சென்று உணவருந்து செல். களைத்திருப்பாய். அவ்வாறே மகாதேவா. கார்த்திகேயா, என்ன நேர்ந்தது?
கவலை கொண்டிருப்பதேன்? மகனே, உண்பதற்கு மனமில்லையா அல்லது கவலையா? எதுவாயினும் கூறு. தந்தையே, தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். ஆனால் எவ்வாறு கூறுவேன்? தந்தையிடம் உரைப்பதற்கு தயக்கம் ஏன் கார்த்திகேயா? கூறு. அது நான் கைலாயத்தை துறந்து செல்வதாக இருக்கிறேன். என்னாயிற்று மகனே? ஏன் கைலாயத்தை துறந்து செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறாய்? உன் தந்தை உன்னிடம் ஏதேனும் கூறினாரா? அல்லது என் மீது ஏதேனும் தவறு இருக்கிறதா? அல்லது கணேசனின் இந்த குறும்புத்தனம் உனக்கு பிடிக்கவில்லையா? எதுவாயினும் உன் அன்னையிடம் கூறு. கார்த்திகேயா, உன்னை பிரிந்து என்னால் வாழ இயலாது என்று நன்கு அறிவாய் அல்லவா? கூறு மகனே, காரணம் என்ன? பாதுகாப்பு. எவரது பாதுகாப்பு? பதவி ஆசையிலிருந்து பாதுகாப்பு. தேவேந்திரன் தன் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தார். நாளை அவருக்கு பட்டாபிஷேகம். அதற்கு முன்பாகவே தாங்கள் என்னை செல்ல அனுமதிக்க வேண்டும் தந்தையே. ஏனென்றால் பதவி மீது மோகம் கொள்வது எனக்கு வழக்கமாகிவிட்டது. விலகியிருந்தால் நிம்மதியாக இருப்பேன். தங்கள் மகனாக கடமைகள் அனைத்தையும் சரிவரச் செய்து முடிப்பேன். நாம் எங்கிருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தலாம். அதை கற்கத்தான் நான் செல்கிறேன் தாயே. கார்த்திகேயா, குடும்பத்தை பிரிந்து தூரம் செல்வதால் மனம் என்றும் சஞ்சலப்படும் மகனே. அதோடு உனது கைலாயம் மற்றும் குடும்பம் நீ இல்லாமல் முழுமை பெறாது மகனே. தேவி பார்வதி, உணவருந்துங்கள் தேவி. இது பற்றி நாம் பின்னர் உரையாடலாம். நில் கஜாசுரா! கஜாசுரா! என்னை தடுத்து நிறுத்தியதற்கான காரணம் என்ன? முக்கிய காரணம் இருக்கிறது கஜாசுரா. ஒரு சந்தேகம் உன்னிடம் எங்களை அழைத்து வந்தது. என்ன சந்தேகம்? அந்தகாசுரன் சிவன் மற்றும் சக்தியின் மகனாக இருந்தும் கூட மகாதேவருக்கு எதிராக நின்று முதலில் உயிரை துறந்தான். இறுதியில் அமரனானான். நந்தியும் அமரன்தான், சிவகணங்களும் அமரர்கள்தான், மகாதேவரின் மைந்தன் கணேசனும் அமரன்தான். ஆனால் நீ பிரபஞ்சத்தின் தலை சிறந்த சிவபக்தனாக இருந்தும் உன்னால் அமரத்துவத்தை பெற இயலுமா? அவர்களைப் போல் நீ அமரனாக மாற முடியுமா? அதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு வாய்ப்பு உள்ளது. பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அக்கிரமக்காரன் அந்தகன் அமரன் ஆனான் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தலை சிறந்த பக்தன் ஏன் அமரனாக கூடாது? நீதான் தலை சிறந்த சிவபக்தன் என்பதை நான் எவ்வாறு ஏற்பது? அசுர அரசனாக இருந்தும் கூட தர்மத்திற்கு எதிராக நான் செயல்படவில்லை. சிவத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் நான். எனது சிவபக்தியை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? கூறுங்கள் அசுரமாதா, என் சிவபக்தியை நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும்? உன் மனதை கட்டுப்படுத்து கஜாசுரா. எவர் தன் பக்தியை நிரூபிக்க முயல்கிறாரோ அந்த பக்தியை மறக்கவும் நேரிடும். தித்தியும் சுக்ராச்சாரியரும் உன்னை வார்த்தைகளினால் வசப்படுத்த எண்ணுவர். நீ அகப்பட்டு விடாதே. அவர்களின் மாய வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். நிரூபிக்கப் போகிறாயா? எவ்வாறு நிரூபிப்பாய்?